பே லீஃப் 1, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சென்னா மசாலா 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோலை வேக வைக்கிறதுக்கு நம்ம டீ தூள் பாக்கெட்டை மணி பேக் மாதிரி கட்டுறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த காட்டன் கிளாத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் போட்டு இது நல்லா டைட்டாக கட்டிடுங்க. எதுக்காக இந்த மாதிரி கட்டுறோன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் சென்னா வேக வைக்கும்போது தண்ணி போட்டு வேக வைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டீ பேக்கை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த டீ பேக்கை போட்டு நம்ம வேக வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் லைட்டாக ஒரு மைண்டில் ஒரு பிட்டர் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். அதோட ஃப்ளேவர் நல்லா தெரிய வரும். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது தெரியாது, நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தெரியும். இதுக்கு பிறகு இந்த கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 7 மணி ஊற வச்ச கொண்டக்கடலையை வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்க. உப்பு நீங்கள் அரை உப்பு போட்டால் மட்டும் போதும், ஃபுல்லாக நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணும்போது அதுலேயும் உப்பு ஆட் பண்ணுவோம். அதனால் உப்பு போட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி போட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த டீ பேக் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த குக்கரோட விசிலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்த சென்னை வேக வைக்கிற எத்தனை விசில் கேட்டிங்கன்னா, கரெக்டாக 7 விசில் விடுங்க. 7லேருந்து 8 விசில் விடலாம். அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கரெக்டாக குக் பண்ணால் உங்களுக்கு நல்லா சென்னா சாஃப்டாக ரெடி ஆகும். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் இந்த சென்னா எந்த அளவுக்கு நல்லா வேகுது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு அந்த விசில் எடுக்கிறோம். எடுத்தால் நீங்கள் இந்த மாதிரி கலரில் கரெக்டாக அந்த சென்னா நல்லா வெந்து வந்திருக்கும். அதே டைமில் இந்த சென்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலர் பாருங்கள், பிளாக் கலர் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு இந்த சோலை மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சென்னா மசாலா 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி பவுடர் போட்டிருக்கேன், சாட் மசாலா கொஞ்சம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் சிறிதளவு தான் போடுறோம், அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு சீரகம். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நார்மலாக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பவுடர் மசாலா டேரெக்டாக போடுவோம். ஆனால் இந்த மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டுகெதராக ஒன்றா போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பவுடர் மசாலா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஓமம் நீங்கள் போட்ட உடனே அந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது தெரிய வரும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதே டைமில் இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணால் அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு கிரேவியாக ரெடி ஆகும். இதுக்கு பிறகு தான் அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். இதில் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு கிரேவி ரெடி ஆகும். இந்த கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோலை மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி சோலை மசாலா குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி குக் பண்ண அந்த மேலே ஆயில் மேலே வரும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன்னா குக் பண்ண அந்த டெக்ஸ்சரும் மாறும். கரெக்டான அளவுக்கு குக் பண்ணி இறக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்காக குக் பண்ணி வச்சுருக்கணும். ரெடியான இந்த மசாலாவில் ஆல்ரெடி வேக வச்ச சோலை, அதாவது சென்னா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சென்னா இதில் போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுற டைமில் எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலா இந்த மாதிரி திக்கான பிறகு வேக வச்ச சோலைவே கொஞ்சம் போடுங்க. இதோட தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணால் இந்த மசாலா ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் சோலை மசாலா சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் போட்ட உடனே கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணுறோம். பட்டர் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சாட் மசாலாவிலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு தன்மை உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் பஞ்சாபி சோலை மசாலா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக சென்னா மசாலா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் இந்த மெத்தடில் சென்னா மசாலா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
என்னங்க இந்த சோலை மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு, நான் கடையில் போயிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த பட்டூராக்கு அந்த சென்னா கொடுக்கும்போது பிளாக் கலரில் இருக்குது, நிறைய பேர் மசாலா நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டீ பேக் போட்டு தான் குக் பண்ணுவாங்க. அதே டைமில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த டீ பேக் இல்லாதவங்க நீங்கள் நெல்லிக்காய் இருக்குல்ல, காஞ்ச நெல்லிக்காய் போட்டு வேக வைக்கலாம். ஒரு 150 கிராமுக்கு வந்து ஒரு 6 நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் போட்டு வேக வச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர் நல்லா வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.